4 பேரோட ஸ்டோரிஸ் இருக்கு. 4 பேர் ஸ்டோரியுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. லைக் 4மே வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி கதைன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்விஸ்ட்டும் இருக்குது. மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பார்க்குறவங்க, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஐ மீன் லாஸ்ட் ஒரு எண்டு வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த எண்டு பார்க்குறவங்களுக்கு தான் எப்படி இது மொத்தமாக கனெக்ட் ஆகுதுன்றது தெரியும். எல்லா ஸ்டோரியும் அந்த லாஸ்ட் எண்ட்ல கனெக்ட் ஆகுதுங்களா? ஆமாம், எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகுது. எப்படி அந்த கன் வச்சு தான் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த கன் வந்து எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாறுதுன்றது வந்து அண்ட் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் அது மாறி இருக்கும். ஏன்னா ஐ தாட் ஒரு பாயிண்டில் எப்படி புல்லட் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு அந்த புல்லட்டை வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி போயிருக்கு, லைக் கன்னில் எப்படி எப்பவுமே புல்லட் இருக்குது, எப்படி எல்லாருக்கிட்டையும் ஷூட் பண்ணுறதுக்கு இருக்குன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. படத்தோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்கு? 4 ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கனெக்ட். ஆனா திருநங்கை கேரக்டர் எப்படி பேசப்பட்டிருக்கு படம்? அது ஆக்சுவலி ரொம்ப ரியலாக இருந்தது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எப்படி பேசுவாங்கன்றதுக்கு அவங்க ஆக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்க எப்படி எக்ஸாக்டாக பேசுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட இதுவை வந்துட்டு காட்டியிருந்தது நல்லா இருந்தது. கதை விறுவிறுப்பான இருக்குங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்விஸ்ட் இருக்கிறதுனால எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் இருக்குது. 4 கதை இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன கதை? எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மதியோட ஸ்டோரி. பிகாஸ் அதில் இருந்த ட்விஸ்ட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்விஸ்ட் அது இல்லை, இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஓவரால் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அந்த கன்னை எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த கன்று நமக்கு என்ன இம்பேக்ட் கொடுக்கும், அதுதான் வந்துட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், லைக் யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். நல்ல த்ரில்லராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்துச்சு. ஸோ லைக் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ட்ராமா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அது எல்லாத்தையுமே அவங்க அன்ஃபோல்ட் பண்ணாங்க செகண்ட் ஆஃபில். ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லா ரிவியூலுமே கிளைமேக்ஸில் தான் பண்ணனால லைக் எங்கேயும் போர் அடிக்கல. லேக்னு பெருசாக இல்லை. சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லார் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லிங்க் ஆகுது சார் கடைசியில். ரொம்ப சூப்பர். நிறைய இருக்குது சார். லைக் அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு டைம்லையும். அதோட நின்றுடும் அப்படின்னு நினைப்போம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். லைக் பரத் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. லைக் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் பரத் சார் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எல்லாருமே எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்வதி நாயர் அண்ட் ஷான் சொல்லிட்டு அவங்களோட போர்ஷன்ஸும் வந்தது. அவங்களும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். யூஷுவல் செம்மையாக தான் இருந்துச்சு சார். லைக் எல்லாருக்குமே எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக. பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி வந்து எல்லாம் நல்லா இருக்குது சார். லைக் எதுவுமே தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாண்டேஜஸ் மாதிரி தான்மே அதுவுமே எடுத்திருந்தாங்க சாங்ஸ் எல்லாமே. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு சார். வயலன்ஸ்லாம் அதிகமாக இல்லை சார். மேபி லைக் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால எதுக்காகன்னு கேட்குறோம். அந்த அளவுக்கு வல்கரா ஏதாவது இருக்கா? வல்கர்னு சொல்ல முடியாது சார். லைக் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களே சார் பேசும்போது ஜென்ரலாக, அதுக்காக அதை அப்படியே மியூட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இருக்கும். வயலன்ஸ்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இல்லை சார், லைக் அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான். இந்த ஏரியானா அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக சென்னையில் ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? சார் மெசேஜ் என்னென்னா லைக் இது கேஸ்டெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் மெசேஜை விட அவங்க வந்து லைக் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. 4 ஸ்டோரி நடக்குது, அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்குது சார். ஏன்னா அவ்வளோ தூரம் லைக் நமக்கு நிறைய ஏன் இது பாதியிலே விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆனதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். செகண்ட் ஹாஃபில் நிறைய ரிவீல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கதை. அதனால ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு வரோம். ஸோ படமாக வந்து ஒரு வெல் பிளேட் ரைட்டிங் தான் சொல்லணும். ரைட்டிங்காக அந்த படம் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ரைட்டிங், சூப்பராகவே இருந்துச்சு ரைட்டிங் வைஸ். பட் அது கதையாக கரெக்டாக சொல்லிட்டாங்களான்னு கேட்டால் இன்னும் கரெக்டாக சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சூப்பரான ஒரு படம். மாநகரம் வந்த பீரியடில் இந்த மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படமும் வந்து கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும். ஏன்னா அப்போ இருந்த ஆடியன்ஸ் வேறு. அதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்துட்டாங்க அவங்க. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான ஆந்தாலஜி சப்ஜெக்ட் வந்து நிறைய வெப் சீரிஸ் அது இதுன்னு பார்த்துட்டதுனால அவங்களுக்கு ஒரு வேளை இந்த படம் வந்து கொஞ்சம் பழசாக தெரியலாம். பட் ரைட்டிங்ஸாக சூப்பரான ரைட்டிங்ஸ் இந்த படம்.
அதுதான் இதுவும் இவங்க வந்து ப்ரொமோஷன் அப்போ இது வந்து ஹைப்பர் லிங்க் படம்னே சொல்லலை. ஸோ ஹைப்பர் லிங்க் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை கிளைமேக்ஸ் எல்லாம் உட்காந்து இந்த படத்தை பொறுமையாக பார்த்து ஓகே இது சூப்பரான படம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர் பாதியிலே ஏன்ச்சு வந்துட்டாங்க, என்னடா இது 4 கதையை ஒவ்வொன்றா இது பண்ணி காட்டுறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. பட் படமாக நம்ம உத்து பார்க்கும்போது தான் தெரியும் ஒவ்வொரு கதையில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இந்த படத்தில் வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதையில் இருக்க கார் இந்த படத்தில் ட்ராவல் ஆகும், ஒரு கதையில் இருக்க ட்ரெஸ் இந்த கதையில் ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி தான் படமாக நம்ம பார்க்கும்போது இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் புரிஞ்சுக்கிட்டா அது சூப்பரான ஒரு படம். பரத்துக்கு இந்த இந்த ஸ்டோரி கரெக்டாக இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு எந்த கதையாக இருந்தாலுமே அதை அடாப்ட் பண்ணி நடிக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த கதை அவருக்கு பயங்கரமாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தெல்லாம் தாண்டி இந்த ஸ்பைடர் படத்துக்குலாம் இந்த படம் எவ்வளோ பெட்ரு. இந்த இதில் ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஷன். நம்ம ரெகுலர் லைஃப்லாம் இருக்கிற கதை அவர் கதை மட்டும்தான். ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இறங்கி வேலை பார்ப்போம்ல, அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டர். எந்த தட்டில் படம் பார்த்தீங்க? இதில் சூதுகவும் கொடுத்துட்டு போயிடுறாங்களா? ஆமாம், சொல்லுங்க ப்ரோ. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்சபிள் மூவி தான், ரொம்ப மொக்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த இதுக்கு ஓகே. ஒரு 2 மணி நேரம் வந்து நம்மளை வந்து ரொம்ப பெருசாக ஏமாத்தலை, பட் நல்லா இருக்குது. ஒரு 4 ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். நல்லா இருக்குது. ஒருத்தருடைய ஸ்டோரியும் வந்து ரொம்ப ஒரு சில இடத்துலலாம் வந்து எமோஷ்னலாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. அபிராமி அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆகுது. பரத்தோட ரோல் வந்து இதில் வந்து ரொம்ப சின்ன ரோல் தான். அதான் அந்த 4 ஸ்டோரிங்கிறதுனால அவரோட ஒரு சின்ன பார்ட்டாக தான் வருது. பட் அந்த பார்ட்டிக்கு அவரால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவர் வந்து 100% வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஆந்தாலஜினா வந்து ஒருத்தர் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆந்தாலஜி வந்து கனெக்ட் ஆகாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆந்தாலஜி மூவி வந்து கனெக்ட் ஆகாது. பட் ஆனால் இதில் வந்து 4 ஸ்டோரிஸ் வந்து கடைசியில் வந்து எல்லாருக்கும் ஒன்றா ஈக்குவலாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆந்தாலஜின்ற வந்து ஒரு பார்ட்டாக முடிஞ்சிடும். அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து 4 ஸ்டோரியுமே வந்து எண்டில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட ட்விஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு டேரக்டர். பெருசாக வந்து ஏமாற்றாமல் என்ன கொடுக்கணுமோ வந்து அதை கரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. எல்லாமே பாசிட்டிவ் தானே, நெகட்டிவ்ன்றது நெகட்டிவ் தான் இல்லை. இப்போ படத்தில் ஒரு 4 கதை இருக்கு. 5 கதைண்ணே. 5 கதையில் உங்களுக்கு என்ன கதை? எல்லா கதையுமே பிடிச்சிருக்குண்ணே. பரத்தோட ஆக்டிங்லாம் எப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காருண்ணே, சூப்பராக பண்ணியிருக்காரு. குட்டி போர்ஷன்ஸாக அவர் கொடுத்துருக்காங்க. குட்டி போர்ஷன் இல்லைண்ணே, எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக ஆமாம், எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்குங்க. பரத்தோட கதை எப்படி நான் மூவ் ஆகுது, எப்படி நடிக்குது? பரத் சார் இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. அவர் கதை தான் இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. ட்விஸ்ட் அதிகமாக வச்சிக்கினே இருக்காங்க, விறுவிறுப்பாக இருக்குது. வல்கரா இருக்கா? வல்கரெல்லாம் இல்லைண்ணே, வல்கரெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே. வயலன்ஸ் எல்லாம் எப்படி? வைலன்ஸ் அதான் ஃபைட் சீன் தானே, படம்னாலே ஃபைட் சீன் தானே. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுங்களா? புரியலண்ணே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாண்ணே, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாண்ணே. அபிராமியோட ஆக்டிங் எப்படி? சூப்பராக பண்ணியிருக்காங்க, அபிராமி மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 5 கதை போகுது, உங்களுக்கு எந்த கதை? எல்லா கதையுமே பிடிச்சிருக்குண்ணே. இதில் ரொம்ப ஹைலைட்ஸாக அந்த அபிஷேக் நாயர் அவங்க கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த ட்விஸ்ட்? கண்டிப்பாக எதிர்பார்த்தது பூர்த்தி செய்ததுண்ணே படம். நல்லா இருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல? என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? பரத் எனக்கு பரத் ரோல் நல்லா பிடிச்சிருந்தது. அபிராமி மேம் நல்லா பிடிச்சிருந்தது. அவங்க இயல்பாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி கான்செப்ட் அது? இல்லை 4 பேர் 4 ஒரு பேட்டர்ன் இருக்கனால என்னால் ஒன்று தனித்தனியாக கதை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் லிங்க் நல்லா பண்ணியிருக்காரு. பரத் சாரோட பரத் ரோல் நல்லா இருக்கு. இதுவரையும் அவர் நடிச்சதா இந்த மாதிரி ராவா நடிச்சு நான் பார்க்கல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். எப்படியும் இந்த சாக்லேட் பை மாதிரி பார்த்த ஒரு பீப்புள் வந்து இதில் வந்து கொஞ்சம் யாரையும் நல்லா கொஞ்சம் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ரோல் நல்லா இருக்கு, அவர் நல்லா செட் ஆகிடுச்சு. அபிராமி அதான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது கார்பரேஷன் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆர்எஸ் கொஞ்சம் நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோராக, ஆனால் செகண்ட் சூப்பராக. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குங்களா? அது எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், த்ரில்லர். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்துல எப்படி இருக்கு? எனக்கு அது சொல்ல தெரியல. அதான் நான் சொல்றது, திருப்பு முனையெல்லாம் இருக்கும்ல ஆமாம் படத்துல சில இல்லை, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவர் கரையை சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் கரையை சொல்லிடுறதுனால அது எங்கே ட்ராவல் பண்ணுறது நம்ம பார்க்க வைக்கிறதே தவிர அது மூவ்மெண்ட் படம் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ரோலுக்கு அப்புறம் போர் அடிக்காம போகுதுங்களா? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டோரியுமே வந்து பிடிச்சிருக்கு.
நாசும் நல்லா இருக்கு. ஆனால் இவங்க 2 பேர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடிச்சவங்க எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க ஆக்டிங்? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரோல் தான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர்ஷன் தான் பண்ணிருக்காங்க. எப்படி கொஞ்சம் போச்சுன்னு சொல்கிறேன். அவருக்கான பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி யாரும் நான் பார்க்கல. அவர் சாக்லேட் பாயாக பார்த்துருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக்ல பார்த்துட்டு. எப்படிண்ணா இருக்கு? மியூசிக் சாங்ஸ் நல்லா இருக்குங்க. ஆமாம், பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே தான். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சாங்ஸ் நல்லா இருக்கு. 2 சாங்ஸ் சூப்பராக